மேடம் வந்து ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா பையன் வந்து கட்சி வச்சிருக்காரு. ஏடிஎம்கே ஜாயின் பண்ண காரணம் என்ன மேடம்? சமூக வலைதளங்கள்ல பல்வேறான விமர்சனங்கள் வருது. ஏன்னா நீங்க வந்து பையன் கட்சியில சேராம நீங்க ஏடிஎம்கேல இல்ல நான் சொல்றேன், இது வந்து நாங்க இது வந்து ரோட்ல சர்வீஸ், இது ரோட்டரி வந்து நாங்க ஒரு டயாலிசிஸ் மெஷின் ஈவெண்டா வந்திருக்கோம். அது கண்டிப்பா தனியா அவங்க வந்து தனியா பிரஸ் மீட் அதுக்கு அது லெட்டரா கொடுப்பாங்க. ஆமா இல்லைங்க, அதான் கூட்டணி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் கடைசிக்கு வந்துட்டு இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. ஸோ அது நிமித்தமா சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு. எதிர்கட்சிகள் தொடர்ச்சி அவங்க பி டீம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க கூட்டணி சம்பந்தமா பேசுறேன்றீங்க பிஜேபியுடன். அது உங்களுக்கு பின்னடைவு ஏற்படுத்தாதா? எத்தனை தொகுதியில நீங்க போட்டியிலாம் கேட்பீங்க? இல்லைங்க, இது வந்து என்டிஏங்கிற போது இது வந்து எல்லா பெரிய பெரிய கட்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாமே கலந்து பேசிட்டு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. எங்க சைடில் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்னும் மேட்டர் ஆஃப் டைம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வந்துடும். சரி, நான் கேட்கறது எவ்வளோ வேணா கேட்போம். நானும் வெயிட் பண்ணல. இன்னும் நாளில் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது நம்ம அதை போய் வெளில சொல்றது நல்லா இருக்காது. நடந்துட்டு இருக்கட்டும். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு எல்லாம் கிளாரிட்டி வந்துடும். இல்லைங்க, நானும் சொல்றேன் பி டீம் நான் தான் டே ஒன்லேருந்து இது கிளியர் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம தான் பிஜேபியில தான் நான் இருந்தேன். எனக்கு இங்கே வந்து இங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அதனால நான் இங்கே இருந்து தனியாக போய் நான் கட்சி ஆரம்பிச்சேனே தவிர நம்ம இது வந்து அந்த டே ஒன்லேயே சொன்ன பி டீமே இல்லையே. நான் அன்னைக்கு எல்ஜேக்குன்னா ஏ டீம் தான். இன்னைக்கு என் கட்சியாக தான் நம்ம அலைன்ஸ் பேசுறோமே தவிர இது நாங்கள் பின்னாடி இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து போய் பேக் டோர்ல நாங்கள் போய் சேரல. ஸோ பி டீம்ங்கிறது அப்படி இல்லை. முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க 30 நிக்கலாம். எதுக்கு நீங்க வலுக்கட்டாயமா உங்களுக்கு கூப்பிட்டாங்களா பிஜேபி? இல்லை வலுக்கட்டாயம் இல்லைங்க. நம்ம வந்து அரசியலுக்கு வர்றது வந்து நம்ம வந்து எனது விளையாட்டு போக்கு டைம் பாஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வரலைங்க. வந்து இங்கே வந்து நம்ம வந்து உண்மையாக மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கோம், செலவு பண்ணிட்டு இருக்கோம். அது எதுவும் வீணாக போகக்கூடாது. மக்களுக்கு வந்து நம்ம வந்து சேவை செய்யறதுக்காக வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம டே ஒன்னு சொல்றேங்க, இது யூனியன் டெரிட்டரி. இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. நான் இண்டிவிஜுவலாக ஜெயிச்சு இங்கே வந்து சிஎம்மா உட்காந்தா கூட தல்பி அதான் சொல்லி நாராயணசாமி நீங்கள் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸையோ என்னோட டைமையோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம வரோம்னா, பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் பெட்டராக இருக்கும். எனக்கு டைம் இருக்கனால எனக்கு எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ அதனால நான் பொறுமையாக தான் இதை எடுத்துட்டு போலாம். ஆமாங்க, இப்போதான் அரசியல்வாதியா வந்திருக்கோம். இல்ல இல்ல அது ஓகே. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கிறேன், நானும் பதில் சொல்றேன். கடைசியில ஒருத்தரும் உங்க டிவியில போடுறது இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க டிவியில போடுங்க. இல்ல நீங்க டிவியில போடுங்க, அப்புறம் கேள்வி கேளுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட். எனக்கும் தொண்டு கேள்வி நானும் பதில் சொல்றேன். நானும் யோசிச்சு வச்சு கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி படி இல்ல ஸ்ட்ராட்டஜி நீங்களே உங்களை வந்து அடிக்கிறாங்க. உங்களை போய் ஒரு ஜேர்னலிஸ்ட வந்து தமிழ்நாட்டுல ஒரு குவாரியில வந்து பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து டிஎம்கே எம்எல்ஏ வந்து உங்களை தாக்குறாங்க. தாக்குனதுக்கு நான் வந்து குரல் கொடுத்து 600 பேர்த்தோட ரோட்ல போய் போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணி போறேன். உங்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு தைரியம் இல்லை. கேட்டா நீங்க எல்லாம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருமே இதுக்கு பயந்துட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்க. டிஎம்கேல இருந்து எல்லாரும் இவ்வளவு ஃபண்டிங் வாங்கிட்டு நீங்க வேணுங்கிற நியூஸ் மட்டும் தான் போடுறீங்க, வேற எந்த நியூஸ் போடலங்கிறதா உங்க மேல அலிகேஷன். நீங்க அதை வந்து கிளாரிஃபை பண்ணா நீங்க சும்மா வந்து இல்ல எங்கெங்க போட்டீங்க ஒரு அளவுதான். எங்க ஒரு யாருக்குமே ஒரு ப்ராப்பரா ஒரு என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு பிரஸ் கேள்வி கேட்கறீங்கன்னா ஏதோ அது கேள்வி பதில் நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுவோம். டெலிகாஸ்ட் பண்ண சும்மா வெட்டி வேலைக்கு உட்காந்து பதில் சொல்ல முடியுமா? இல்லைங்க, எனக்கு தெரியல. இல்லைங்க, இப்போதைக்கு அதான் சொல்றேன். 14 மெஷின் கொடுத்துருக்கோம். இந்த 14 மெஷின் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே வரும். பட் இது போக நம்ம என்னென்ன தேவை, அப்பப்போ என்ன தேவை இருக்கோ நாங்கள் எங்கள் மார்டின் ஃபவுண்டேஷனோ இல்லை ரோட்டரி இந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷனோடு நாங்கள் அசோசியேட் பண்ணி என்ன நம்ம புதுச்சேரிக்கு தேவை இருக்கோ, புதுச்சேரி மட்டும் இல்லை அவ்வளோவா இந்தியா எங்கேயும் நம்மளால சிஎஸ்ஆர் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதான் சொல்லுவேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் பிரைவேட் ஸ்கூல் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு 10 கோடி செலவில் வந்து எடுத்து பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலா மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாங்க கூட்டணி பேசினா அவர் எங்க கூப்பிட்டாலும் போய் சந்திக்க தான் போவோம். இப்போ காரைக்காலில் கூட நான் அவரை சந்திச்சு தான் வந்தேன். அதனால எல்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 1 வீக் இன்னும் 10 டேஸ் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டி. கண்டிப்பா அதான் சொல்றேன், தேர்தல் போட்டியிட காமராஜர் எப்பயும் சொல்லிட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.